அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி உமா. நாளைக்கு சனிக்கிழமை, சனி பிரதோஷம் கூட. ஒரு சின்ன வரி மந்திரம் தான், அதை பயன்படுத்தி பயன்பெறுங்க. 7.5 சனி நடப்பவர்கள், அஷ்டமத்து சனி, கண்டச்சனி மற்றும் சனிகிரக தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பலன் பெறலாம். இந்த மாதிரி சனிகிரகத்தால் பாதிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் எடுத்த காரியம் எது எடுத்தாலும் அவங்களுக்கு தோல்வி தான் வரும். பணம் முடக்கம் வந்துடும். வம்பு சண்டை, அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தால் கூட வம்பு சண்டை தானே வரும். வழக்குகள் சேரும். அனைத்துலேயும் எதை எடுத்தாலும் இதை செய்யலாமா, செஞ்சால் நல்லது நடக்குமான்னு ஒரு சந்தேக குணம் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் அவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் வராது. எதிர்காலமே சூன்யமாக போயிடுச்சு அப்படிங்கிற இன்னலுக்கு ஆட்பட்டு ரொம்ப வாழ்க்கையில் மிகவும் சிரமத்தை அனுபவிச்சிட்ருப்பாங்க. சனீஸ்வரர் பிரியில் பல்வேறு கோயிலுக்கு சென்று அவங்க அபிஷேகம், ஆராதனை, தீபம் இப்படி எல்லாம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சும் எந்த பலனுமே அவங்களுக்கு இருக்காது. மனசு ரொம்ப நொந்து போய் வாழ்க்கையே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு அகஸ்திய சித்தர் ஒரு வழிமுறை கூறியிருக்கார். என்னன்னா, இறைவன் குடியிருக்கும் அறிவாகிய பிடரிதனில் சனி பகவான் ஏறி நின்று அறிவுதனை தலைகீழாக மாற்றி தான் என்ற ஆணவத்தை நிலைக்க செய்து உண்மையை பொய்யாக காட்டி நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் காட்டி புத்தியை மாற்றி பொய், களவு, மது, சூது போன்றவற்றிற்கு புத்தியை அடிமையாக்கி வாழ்க்கையை கரையேற விடாமல் தடுப்பார். நீரில் பாசம் படிவது போல் நம்மில் பதிந்துள்ள சனீஸ்வர தோஷத்தை நீக்கிக் கொள்ள இறைவனின் பாதம் தொழுது ஒரு உபாயம் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதிகாலை எழுந்து நம்ம குளித்து முடித்து, நாளைக்கு சனிக்கிழமை அதிகாலை குளித்து முடித்து கிழக்கு நோக்கி நின்று சூரிய பகவானை நோக்கி ஓம் கிளி சிவ, ஓம் கிளி சிவ, ஓம் கிளி சிவ இந்த மந்திரத்தை 128 முறை ஜபிக்கணும். இப்படி 48 நாட்கள் தொடர்ந்து ஜபிக்க நம்மளை உடும்பு போல் பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த சனி தோஷமானது விலகும். இது ஏராளமானவர் செய்து பலனடைஞ்ச முறை. ரொம்ப அற்புதமான மந்திரம். நமக்கு இருக்கிற ஒரு கடைசி வாய்ப்பு. இதை பயன்படுத்தி எப்படியாச்சும் நாளையிலேருந்து ஆரம்பிங்க. ஆரம்பித்து 48 நாளைக்கு சொல்லுங்கள். முடிஞ்சவங்க சொல்லுங்கள். எல்லார் வாழ்க்கையிலும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கணும். எல்லார் செய்தொழிலும் செழிக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி மக்களே.